ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மரித்தவர்களாயிருந்த நம்மை தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பித்தார். நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தார். ஜீவனற்ற நம்முடைய ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் அப்படி சிலுவை மரணத்தின் வழியாய் மீண்டும் நம்மை புதுப்பித்தது, உயிர்ப்பித்திருக்கிறது. இயேசு எல்லாவற்றுக்கும் ஜீவனானவராயிருக்கிறார். எல்லாருக்கும் அவர் ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அவரிடத்திலிருந்து வந்த ஜீவனை அடைந்திருக்கிறது. மனிதர்களாகிய நமக்கு நித்திய ஜீவனையே தேவன் கொடுத்திருக்கிறார். அவரோடு நித்தியமாய் வாழத்தக்க தயவை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீசஸ் இஸ் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். அவர் தான் ஜீவ ஊற்று. எல்லா நன்மைகளும் அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் தாகமாயிருந்தால், ஒருவன் என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனோ எவனோ, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜீவாதிபதி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர், அந்த ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனுடையவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். When we start moving, living in rooted in him, அவருக்குள்ளே நாம் வளருகிற பொழுது, வேறு ஒன்றுகிற பொழுது, அவருக்குள்ளே ஸ்திரமாய் நிலைத்திருக்கிற பொழுது, நம்முடைய ஆவியிலிருந்து அந்த ஆசீர்வாத நதிகள், கிருபையின் நதிகள், இரக்கத்தின் நதிகள், பரிசுத்த ஆவியான நிறைவு கிருபைகள், நாம் தேவனை இந்த உலகத்துக்கு காட்டுவர்களாய், ஆசீர்வாதம் கொண்டவர்களாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆனா இயேசுப்பா சொன்னாரு, இன்னைக்கு அந்த ஜீவ ஊற்றை நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஜீவனற்றவர்களாய் போய்விடக்கூடாது. அந்த ஜீவனை திருட பிசாசு பல விதங்களிலே முயற்சி செய்கிறான். நம்முடைய வாழ்வாதாரம், நிலைமை, சூழ்நிலைமை அதுக்கு எல்லாம் எதிராயிருக்கிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நீதிமொழிகள் 4:23 நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய ஜீவனை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? Is there life in your spirit? Is the spirit of God is moving mightily? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடுகிறாரா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, உடைய ஆத்மா ஜீவனினாலே, இயேசுவின் ஜீவனினாலே ஆளப்படுகிறதா? அல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை ஜனங்கள் மறந்துவிட்ட நிலைமை, அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க முடியாத நிலைமை, ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை நிலைமை. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் தான் ஊற்று. உன்னுடைய சுகத்துக்கு அவர் தான் ஊற்று. உன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் தான் ஊற்று. உன்னுடைய எதிர்காலத்துக்கு அவர் தான் ஊற்று. அல்லேலூயா. எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீராகி ஊற்றாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து பருகுவோம், பலனடைவோம், செழிப்படைவோம். ஆமே. நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறவர், எமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர் ஆகிய உம்முடைய வார்த்தைக்காய், ஜீவ தண்ணீர் ஆகிய உம்முடைய அபிஷேக மழைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க செய்கிறவரே. ஹல்லேலூயா. அந்த வசனமாகிய அந்த ஜீவன் நதியினால் எங்களை போஷித்து எங்களை செழிப்படைய செய்கிறவரே, எமக்கு நன்றி ராஜா. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அந்த ஜீவனை, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அனுபவிக்கவும், அதில் நிலைத்திருந்து வாழவும், செழிப்படைவும் எங்களுக்கு இரக்கம் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டும். ஜீவாதிபதியே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு ராஜா, உமக்கு நன்றி.
இப்படி பாதத்தில் எங்களையே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.